ஸோ இதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் லெவல் கேஷில் என்ன லிமிட்டேஷன் அப்படின்னா, இப்போது ஒரு த்ரெட்டு மாற்றுறது வந்து இன்னொரு த்ரெட்னால் பார்க்க முடியாது. ஏன்னா த்ரெட்டுக்கும் ஒரு த்ரெட்டுக்கும் ஒரு செஷன் இருக்குது. அவங்களால மட்டும்தான் அந்த சேஞ்சை வந்து பார்த்துக்க முடியும். அடுத்த த்ரெட்டுக்கு தேவைன்னா அது டிபியில் தான் போய் ஹிட் பண்ணி ஆகணும். ஆனால் இது வந்துட்டு என்ன பண்ணும், செகண்டரி லெவல் கேஷ் வந்துட்டு என்ன பண்ணும், ஓவரால் அப்ளிகேஷனுக்கே டேட்டா வேணும் அப்படிங்கும்போது அதை போட்டுக்கலாம். லைக் என்னது செகண்டரி லெவல் அப்படின்னா ரெட்டிஸ் கேஷு, இதெல்லாம் வந்துட்டு செகண்டரி கேஷ். இது ஓவரால் அப்ளிகேஷனுக்கே வந்து விசிபிளாக இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு இப்போது செகண்ட் லெவல் கேஷ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு புது யூசர் வந்து வராரு. அவர் வந்துட்டு ஒரு த்ரெட் 1 அப்படிங்கிறது அவங்களோட அசோசியேட் ஆகிருக்குன்னு வச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட் லெவல் கேஷில் வந்து செக் பண்ணுது, நாட் அவைலபிள். செகண்ட் லெவல் கேஷில் செக் பண்ணுது, நாட் அவைலபிள். டேட்டா பேஸ் போகுது, டேட்டா பேஸை ஹிட் பண்ணி டேட்டா எடுக்குது. இப்போது அது என்ன பண்ணுது, 2 கேஷ்லேயுமே போட்டு வச்சிருது. ஓகேவா? அடுத்த யூசர் வராங்க. அவங்களோட ஃபஸ்ட் லெவல் கேஷில் அது இருக்குமா? இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் லெவல் கேஷ் த்ரெட்டுக்கு மட்டும்தான். அந்த த்ரெட் 1ஓட சேஞ்சஸ் வந்து த்ரெட் 2க்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகே, அடுத்தது செகண்ட் லெவல் கேஷில் போய் பார்க்குது. அங்கே இருக்கும், பிகாஸ் அது அப்ளிகேஷன் லெவல் இட் இஸ் ஷேர்ட். ஸோ அங்கே பார்க்குது, அங்கேருந்து லோட் பண்ணிக்குது. திரும்ப அதுக்கு வந்து டேட்டா பேஸ் போய் ஹிட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ டேட்டா பேஸ் காலை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் குயிக் கம்பேரிசன் ஃபீச்சர் பார்த்தா என்னது, நேம் வந்து பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட். செகண்ட் லெவல்னால் வந்து ஷேர்டு கேஷ். ஸ்கோப் ஒரு செஷன் லெவல் தான், ஒரு த்ரெட்டுக்கு மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்கும். ஆனால் செகண்ட் லெவல் கேஷ் வந்துட்டு ஒரு செஷன் ஃபேக்ட்ரி என்டையர் அப்ளிகேஷனுக்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட் லெவல் கேஷ் எப்பயுமே டிஃபால்ட்டாக ஆனாக இருக்கும். ஆனால் செகண்ட் லெவல் வந்து ஆஃபாக இருக்கும் பை டிஃபால்ட்டு. ஸோ எங்கே இட் லிவ்ஸ், ஹைபர்நெட் செஷனுக்குள்ளே தான் இட் லிவ்ஸ். இந்த ஜாவா ஹீப் மெமரியில் தான் அது இருக்குது. இட் இஸ் லிவிங் அவுட் சைட் த செஷன், ஷேர்ட் அக்ராஸ் த செஷன். இதுவுமே யார், ஹீப் மெமரியில் தான் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, இது வந்து ஃபுல் கம்ப்ளீட் செஷனே ஷேர் ஆகுது. எங்கே ஸ்டோர் ஆகுது, ஜாவா என்டிட்டி ஆப்ஜெக்டோட மேனேஜட் ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகுது. ஆனால் இது வந்து டீஹைட்ரேட் ஃபார்ம் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ வென் இட் இஸ் க்ரியேட்டட், ஒரு செஷன் லோட் ஆகும்போது, ஒரு யூஸரோட கால் வருது, செஷன் லோட் ஆகும்போது வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்து செகண்ட் லெவல் கேஷ் என்ன ஆகுது, செஷன்லேருந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கால்லேருந்து நம்ம டேட்டா ரிட்ரைவ் பண்ணி நம்மளால் அந்த செஷனில் போட்டுக்க முடியும். எப்போ டெஸ்ட்ராய் ஆகுது, அந்த டிரான்சாக்ஷன் முடியும் போது இந்த செஷன் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. ஆனால் இந்த அப்ளிகேஷன் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் செகண்ட் லெவல் கேஷ் வந்து கிளியர் ஆகும், இல்லை எவிக்ட் ஆகும். ஸோ யாருனால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் லெவல் கேஷை, ஒன்லி கரண்ட் செஷனால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இதுவே செகண்ட் லெவல் கேஷை வந்து அந்த எல்லாத்துனாலையும் வந்து அதனால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் தென் டிபி ஹிட்டை அவாய்ட் பண்ணுறது ஃபஸ்ட் லெவலோடது. யார், அந்த பர்டிகுலர் த்ரெட்டோட டிபி ஹிட்டை அவாய்ட் பண்ணுறது. இதுவே வந்துட்டு செகண்ட் லெவல் கேஷ்னால் ஒரு என்டையர் அப்ளிகேஷன் லெவல் டிபி ஹிட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த செகண்ட் லெவல் கேஷ். ஸோ செகண்ட் லெவல் கேஷ் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், ஒரு காமன் டேட்டா இருக்குது, மாறாது, ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிள் கண்ட்ரியோட லிஸ்ட்டு, சிட்டியோட லிஸ்ட்டு, பின்கோடு, இந்த மாதிரி தேவையில்லாமல் அதுக்கெல்லாம் டேட்டா பேஸ் காலே தேவையில்லை அப்படிங்கிறது எல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செகண்ட் லெவல் கேஷில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிக் பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அப்ளிகேஷன் ரெக்வெஸ்ட் வருது, எடுத்துடணும் ஃபஸ்ட் லெவல் கேஷில் பார்க்குது, இல்லை. செகண்ட் லெவல் கேஷ் எனேபிள் ஆகியிருந்தால் செகண்ட் லெவல் கேஷில் பார்க்குது, அங்கேயும் இல்லை. அப்படின்னா டேட்டா பேஸை போய் வந்து ஹிட் பண்ணும். ஸோ நம்ம கீ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தோம், டிரான்சாக்ஷனில் நம்ம எவ்வளோ கிறிஸ்பாக சின்னதாக வைக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக வச்சுக்கணும். செகண்ட் லெவல் கேஷ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்டேபிள் டேட்டா, ஆனால் நீ அடிக்கடி ரீட் பண்ணிக்கிட்டே இருப்ப அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம செகண்ட் லெவல் கேஷில் போட்டு வச்சிடலாம். அப்போ கேஷ் ப்ரொவைடர்ஸ் யார், இஹெச் கேஷு, இந்த மாதிரி ஹெசில் கேஸ்ட், இந்த மாதிரி கேஷ் ப்ரொவைடர், எக்ஸ்டர்னல் கேஷ் ப்ரொவைடர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையுமே சும்மா போட்டு கேஷில் வச்சிட்ருக்கக்கூடாது. எது ரொம்ப யூஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டாவை மட்டும் நம்ம கேஷில் போட்டு வச்சுருக்கணும். அப்புறம்
நம்ம அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எவிக்ட் எப்போ பண்ணணும், டெலிட் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரூல்ஸை நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இன்டர்வியூவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற செல்ஃப் இன்வொகேஷன் இஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சர்வீஸ் கிளாஸ் இருக்குது, அதில் அட்ரான்சாக்ஷனல், க்ரியேட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது, சேவ் ஆடிட் லாகுன்னு ஒன்று இருக்குது. ஸோ என்ன சொல்கிறோம், ஆர்டர் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஆடிட் லாக் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கோட் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரே சர்வீஸ் கிளாஸ்க்குள்ளே இருந்துட்டு நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷனல் மெத்தட்லேருந்து இன்னொரு டிரான்சாக்ஷனல் மெத்தடுக்கு நான் வந்து கால் பண்ணுறேன். அப்படி கால் பண்ணும்போது அது என்ன ஆகுன்னா, அது ஒரு நார்மல் மெத்தடு காலாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமோ தவிர இதில் ப்ராக்ஸி வரவே வராது. ப்ராக்ஸி இருந்தால் தான் எரர் வந்தால் ரோல்பேக் நடக்கும், ஆட்டோ கமிட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இதுவே ப்ராக்ஸியே ஒர்க் ஆகலை, ப்ராக்ஸியே போகாது அப்படின்னா இந்த மாதிரி எந்த இதுவுமே பெர்ஃபார்ம் ஆகாது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன இருக்குது, ஆர்டர் சர்வீஸ் இருக்குது, டிரான்சாக்ஷனல் கொடுத்துருக்கோம், க்ரியேட் ஆர்டருக்கு. அப்புறம் என்ன கொடுத்துருக்கோம், இன்னொரு மெத்தட் வந்து கால் ஆனோம், அது வந்து சேவ் ஆடிட் லாக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ டைரக்ட் கால் கொடுக்கும்போது அங்கே ப்ராக்ஸியே அந்த பிக்சரில் வராது. அப்போ என்ன ஆகும், அது ஒரு நார்மல் மெத்தடு காலாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் மெத்தட்லேருந்து இன்னொரு டிரான்சாக்ஷனல் மெத்தட் கால் பண்ணோம் அப்படின்னா ரெண்டையும் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் கிளாஸில் நம்ம போடணும். ஆர்டர் சர்வீஸ் ஒன்றில் போடணும், ஆடிட் லாக் சர்வீஸ் இன்னொன்றில் போடணும். ஸோ இப்போ கால் பண்ணும்போது இதில் வந்து ப்ராக்ஸி கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ப்ராபகேஷன். ஸோ ப்ராபகேஷன்னா ஸ்ப்ரெட் ஆகுறது. ஸோ ஒரு டிரான்சாக்ஷனும் இன்னொரு டிரான்சாக்ஷனுக்குள்ளே எதனா கனெக்ஷன் இருக்கணுமா, இல்லை தனித்தனியாக எக்ஸிக்யூட் ஆகணுமா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ரெக்வயர்டு, அதாவது இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, இன்னொரு டிரான்சாக்ஷன் மெத்தடு கால் பண்ணும்போது நம்ம ரெக்வயர்டு அப்படின்னு போட்டிருந்தோன்னா ஏற்கனவே இருக்கிற டிரான்சாக்ஷன் கூட அது சேர்ந்துக்கும். அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு டிரான்சாக்ஷனை அதுவே க்ரியேட் பண்ணிடும். ரெக்வயர்டு நியூ அப்படின்னா ஏற்கனவே பழசாக ஒரு டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்குன்னா அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டிரான்சாக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கும். இது ரெண்டும் நேம்லேயே கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து மேண்டேட்ரி அப்படின்னா ஏற்கனவே ஒரு டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா அது கூட சேர்ந்துக்கும், இல்லைன்னா எரர் வரும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்ஸ், ஏற்கனவே ஒரு டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா அதோட மர்ஜ் ஆகிக்கும், டிரான்சாக்ஷன் இல்லைன்னாலும் சும்மாவே ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு நாட் சப்போர்ட்டட்னா டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா நிறுத்திடும், அதுக்கு டிரான்சாக்ஷனே தேவையில்லை, டிரான்சாக்ஷனே இல்லாமையே அது வந்து ரன் ஆகும், அதுதான் நாட் சப்போர்ட்டட். நெவர், ஏதாவது இருந்தால் எக்ஸப்ஷன் அடிக்கும், டிரான்சாக்ஷன் இல்லாமையே சும்மாவே இதுவும் ரன் ஆகும். ஸோ டிரான்சாக்ஷன் இல்லாமையே ரன் ஆகிறது எது, சப்போர்ட்ஸ், நாட் சப்போர்ட்டட், அடுத்ததாக வந்துட்டு நெவர். நெஸ்டட் அப்படின்னா அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சப் டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு சேவ் பாயிண்ட், வெளியிருக்கிறத சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இருக்கிற டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேவ் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து நெஸ்டட். ஸோ அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் கேட்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், ரெக்வயர்ட் நியூ, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ரெக்வயர்ட்னா ஏற்கனவே ஒரு டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணிக்கும், ஆனால் ரெக்வயர்டு நியூ பழைய டிரான்சாக்ஷனை நிறுத்திட்டு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷனை ஓப்பன் பண்ணும். ஸோ அதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ டிரான்சாக்ஷன் வந்தால் என்னென்ன க்ரியேட் ஆகும், என்டிட்டி மேனேஜர், பர்சிஸ்டன்ட் கான்டெக்ஸ்ட்டு, டேட்டாபேஸ் கனெக்ஷன், இது எல்லாமே புதுசாக க்ரியேட் ஆகும்ல, அது எல்லாமே அப்ளிகபிள். அடுத்து மேண்டேட்ரி விசஸ் நெவர். மேண்டேட்ரினா கண்டிப்பாக எதனா ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கணும், இல்லைன்னா எரர் வரும். நெவர்னா டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. சரி, இப்போ வந்துட்டு டிபினாலே ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கணும், அது இருந்தால் தானே நம்ம எக்ஸிக்யூட் ஆக முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம்ல. ஸோ டிரான்சாக்ஷனே இல்லாமல் எப்படி சப்போர்ட், நாட் சப்போர்ட்டட், நெவர்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னா இது வந்து ஸ்ப்ரிங் பூட் டிரான்சாக்ஷன் தான் இல்லை, இது ஒன்றும் டேட்டா பேஸோட டிரான்சாக்ஷன் கிடையாது, இது ஸ்ப்ரிங் பூட்டோட டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம இந்த சப்போர்ட்டு, நாட் சப்போர்ட், நெவரில் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ப்ரிங் பூட் டிரான்சாக்ஷன் வேண்டான்னு தான் சொல்கிறோம். ஆனால்
அண்டர் த ஹுட் நமக்கு வந்து ஜேடிபிசி இருக்குது. அதோட டிரான்சாக்ஷன் வந்து டிஃபால்ட்டாக எனேபிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம டிரான்சாக்ஷனல் போடும்போது ஸ்ப்ரிங் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம், கனெக்ஷன் டாட் செட் ஆட்டோ கமிட் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுடும்னு பார்த்தோம். அப்போனா என்ன அர்த்தம், நான் சொல்கிற வரையும் இந்த எந்த டேட்டாவையும் நீ கமிட் பண்ணாத அப்படின்னு தானே அர்த்தம். ஆனால் நாட் சப்போர்ட்டட், நெவர் இதெல்லாம் போடும்போது ஸ்ப்ரிங் என்ன பண்ணும் அப்படின்னா புது டிரான்சாக்ஷன் எதையுமே ஆரம்பிக்காது. டேட்டாபேஸ் கனெக்ஷன் எடுக்கும்போதே செட் ஆட்டோ கமிட் வந்து ட்ரூ அப்படிங்கிற ஸ்டேட்லேயே அது வந்து விட்டுரும். அப்போ செட் ஆட்டோ கமிட் ட்ரூ அப்படிங்கிறதுலே விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு query ரன் பண்ணும்போதும் டேட்டாபேஸ்க்கு போகும், ஏதாவது கமிட் பண்ணுற மாதிரி இருந்தால் டேட்டாபேஸில் அது போய் கமிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு குரூப்பாக பண்ணி ஒரு யூனிட்டாக வந்து அது query எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ ஸ்ப்ரிங் லெவலில் டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷன் கிடையாது, ஆனால் டேட்டாபேஸ் லெவலில் டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றையும் தனித்தனி queryயாக ரன் பண்ணி அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். இப்போ இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு queryயாக ரன் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் இல்லாமல் ரன் பண்ணால் எதனா எரர் வந்தாலும் நமக்கு ரிவர்ட் ஆகாது. இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், அக்கௌண்ட் ரெபாசிட்டரி டாட் வித்ட்ரா 1000 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி நம்ம 1000 வித்ட்ரா பண்ணும்போது உடனே டேட்டாபேஸில் போய் அது சேவ் ஆகிடும். இங்கே வந்து ஒரு எரர், நம்மளே வாலண்டியராக ஒரு எரர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அக்கௌண்ட் ரெபாசிட்டரி டாட் டெபாசிட்னு கொடுக்கும்போது அந்த query ரன் ஆகாது, ஏன்னா எரர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ எக்ஸிட் ஆகிட்டோமே, அது ரோல் பேக்காவது பண்ணுமானா அதுவும் பண்ணாது, ஏன்னா ஏற்கனவே அது டிபிக்கு போயிடுச்சு. அப்போது நாட் சப்போர்ட்டட், நெவர் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம், ஒரு செலக்ட் query மட்டும்தான் வேணும், டேட்டாவெல்லாம் நான் மாற்ற போகிறதே கிடையாது, டிரான்சாக்ஷனை தேவையில்லாமல் நான் லாக் பண்ண தேவையில்லை, ரோல்பேக் மெக்கானிசம் தேவையில்லை, இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை அப்படின்னா, டர்ட்டி செக்கிங் தேவையில்லை, இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நாட் சப்போர்ட்டட் போட்டுக்கலாம். இதே வந்து ஒரு ஏபிஐ இருக்குது, இல்லைனா ராங் லர்னிங் லாஜிக் எனக்கு இருக்குது, அப்போது செலக்ட் query மட்டும்தான் பண்ண போகிறோம், ஸோ டேட்டாபேஸோட கனெக்ஷன் வந்து தேவையில்லாமல் நிறுத்தி வைக்க தேவையில்லை அப்படின்னா அந்த நாட் சப்போர்ட்டட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், சப்போர்ட், நாட் சப்போர்ட்டட், நெவர், இது 3 ஸ்ப்ரிங்கோட டிரான்சாக்ஷனை தடுக்குமே தவிர டேட்டாபேஸை தடுக்காது. ஸோ டேட்டாபேஸில் ஆட்டோமேட்டிக்காக query ரன் ஆகிடும், அங்கே போய் எதனா கமிட் அப்டேட் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருந்தோன்னா அது கமிட்டும் ஆயிரும். அப்படி கமிட் ஆகிறத நம்மளால் ரோல் பேக்கும் பண்ண முடியாது.